வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இடுப்பு சுற்றளவை கணக்கிடாமல் எப்படி சைடு தையல் ஈஸியாக போடலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பேக் சைடு துணியை நல்ல பக்கம் மேலே வச்சுட்டு ஃப்ரண்ட்டு துணியை உள்பக்கம் மேல் பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக தைச்சிக்கலாம். இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கலாம். இந்த பக்கமும் அதே மாதிரி அதே அளவுக்கு கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக சைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்து அது மாதிரி சைஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது சைடு தையல் போடுறதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். பேக் துணியில் அர்க்கட் பண்ணியிருக்கோம்ல, அதை ஃப்ரண்ட்டு துணியில் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கலாம். பேக் துணியில் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அதை கீழேயும் குறிச்சிக்கலாம். பேக் துணி அளந்து தான் அந்த 1.5 இன்ச் வைக்கணும். ஃப்ரண்ட்டு துணியை அளக்கக்கூடாது. பட்டி கொஞ்சம் முன்ன பின்ன பெருசாக விட்டுருப்போம். அதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு உள்பக்கமாக ஒரு டாட் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் குறிச்சிக்கலாம். அதே அளவுக்கு அந்த 1.5 இன்ச்சை விட்டுட்டு உள்பக்கமாக ஒரு 3/4 இன்ச் அளவில் ஒரு டாட் வச்சுக்கலாம். இப்போது அதில் தையல் போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு 30, இடுப்பு சுற்றளவு 27. அப்போது 3 இன்ச்சு கம்மி பண்ணணும். அந்த 3 இன்ச்சுக்கு 3/4 இன்ச்சு கம்மி பண்ணால் கரெக்டாக இருக்கும். 4/3 3 இன்ச்சு வரும். ஈஸியாக சொல்லணுன்னா 4/2 2, 4/4 1, 3 இன்ச்சு வரும். கணக்கு போட வேண்டியதில்லைன்னு சொல்லிவிட்டு கணக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த கணக்கோட இந்த கணக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் தையல் போட்டாச்சு. இப்போ எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துக்கலாம். இருபத்தி 7 இன்ச்சு இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன இருந்தால் ஒரு தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கரெக்டாக அளந்து பார்த்துட்டு இந்த 2 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் தையல் போட்டு முடித்ததும் 2 பக்கமும் இந்த மாதிரி சைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.